நண்பர்கள் உருவாக்க யாரும் எழுதிக்க வேண்டாம். நண்பர்கள் வரிசையை உருவாக்க கையில் ஃபார்மை ஃபில்அப் பண்ண போங்க. ஐயா பேசிட்டு நண்பர்களுக்கு இதை கொடுத்துருங்க. அது முடித்த உடனே கூட்டு வழிபாடு முடிந்தவுடன் அதற்கெல்லாம் மரணம் பாதிப்பு. அதனால் யாரும் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிற வரும்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் இவங்களை மட்டும்தான் பெருமானும் சொல்லுவோம். அந்த வரிசையில் எந்த கடவுளுக்கும் கடவுளாருக்கும் எந்த குருவுக்கும் பெருமான் என்ற பெயரே கிடையாது. அந்த வகையில் அந்த பெருமான் என்ற பெயரை கொண்டவர் நமக்கு வந்து பெருமான். இதுல மாணிக்கவாசகரை தொடர்ந்து அழுது அடிக்கிற மாணிக்கவாசகர் அழுது நமக்காக அழுதார். பெருமானார் நமக்காகவே அழுதார் வாங்க வரைக்கும். இன்னைக்கு நம்ம கருத்தியெல்லாம் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு பக்கம். கருத்தியல் வாதமே வேணாம். நம்ம கூட ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட கருத்தியல் இருக்கும். தைரியம் அந்த கருத்தியலை விட்டுருவோம். ஆனால் இன்று நமக்கெல்லாம் பெருவெளி என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கருத்தியலை எல்லாம் மறந்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இந்த பெருமானார் இந்த சபையில் ரொம்ப உட்கார வச்சிருக்கோம். சாமியினுடைய விடுமுறை என்ற வாசகத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஐயா ஒரு 5 நிமிஷம். நல்லோர் மனதை நடுங்க செய்தேன். இத்தனை நல்லவர்கள் மனதை நடுங்க செய்வதுதான் அன்னையோடு துன்பம் செய்தேனோ நெற்றையதும் தயவுள்ளம் கொண்ட பெரியவர்களே. அதே மாதிரி கேட்போம், தயவு செய்து இதை கேட்காதீங்க, தயவு செய்து இதை பண்ணாதீங்கன்னு போவோம். அப்படி ஒரு விஷயத்துக்கும் தயவு செய்து தயவுள்ளம் அப்படின்னு சொல்லும்போது பேருக்கு முன்னால் தயவு என்ற வார்த்தையை கற்றுக் கொள்ளக்கூடிய அன்புள்ள கொண்டு இந்த அன்புள்ளம் கொண்டு வரக்கூடிய துன்பம் செய்தேனோடு சொல்லக்கூடிய இந்த அன்புடைய நெஞ்சங்களுக்கு துன்பம் விளைவிப்பதுதான் இந்த தகவல். பகை கொண்டு அயலோடு பயிரடித்தேனோ. பகை கொண்டு மட்டுமில்ல, ஆணவம், அதிகார கர்மம் இதையெல்லாம் கொண்டு அயலோர் பயிரை அடிக்கல, ஐயாவுடைய பயிரையே அடித்து நைப்படி கட்டுமானம் நடந்துட்டு இருக்கு. வாடிய பயிரை கட்டமானதெல்லாம் வாடினேன்னு ஐயா பாடினாங்க. அப்படிப்பட்ட ஐயாவுடைய இடத்தில் உள்ள பயிர்களை எல்லாம் அழைச்சி கூட வரப்பு கூட அடிக்கல, வரப்பு கூட மாறல. போன பத்திரிகை நடந்தது இருக்கக்கூடாது. இவ்வளோ விஷயங்களும் இத்தனை பயிர்களை அழைத்து செய்யக்கூடியதுதான், லாபம் செய்யக்கூடியதுதான் இல்லை. ஆலய கதவை அழைத்து வைக்கிறோம். இவர்களால் அழைக்கப்பட்ட ஆலய கதவுகள் 9,000. எத்தனையோ ஆலய கதவுகளை முடினாங்க. எந்த கோயிலை போனீங்கன்னாலும் நீங்கள் வந்து மெயின் ராஜகோபுர கோயிலை உடைய போக முடியாது. மீனாட்சி கோயிலுக்கு போங்க, ராஜகோபுர கோயிலை விட போக முடியாது. அண்ணாமலையார் கோயிலுக்கு போங்க, ராஜகோபுர கோயிலை விட போக முடியாது. திருச்செந்தூருக்கு போங்க, ராஜகோபுர கோயிலை விட போக முடியாது. அத்துணை ஆலய கதவுகளை மூடியோ இன்று ஆலயமே அல்ல, இது மடம் என்று சொல்லக்கூடிய சொல்லி நமது தரத்தை தாழ்த்தி இதையும் மூடுவதற்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு அடிதான் இந்த சர்வதேச மையம். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இவங்க ஏற்கனவே இந்த மடம்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்தை கொடுத்தோம்னா அந்த மடத்தை அவங்க பிடிச்சிருவாங்க. தெய்வம் இழந்து செருக்கடைந்தேனோ. இவர்களால் அன்றாடம் அந்த தெய்வங்கள் இகழப்பட்டு அந்த இகழ்ச்சியினால் வரக்கூடிய செருக்கினால் செல்வம் ஈட்டும் நச்சுப்பாங்க. பகுத்தறிவாளர் என்ற போர்வையிலே மக்களிடத்திலே தினம் 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 ஒரு நச்சு விதையை விதைத்து பகுத்தறிவு பேசும் இவர்களுக்கு நமது முதல் பெருமானாரை கூட்டிக்கொள்கிறார். இதெல்லாம் போர்க்களங்களுக்கு மட்டும்தான் தளபதி தேவைப்படும். தளபதி அப்படின்னு என்ன சொல்லுவோம், போர்க்களம். இந்த போர் நடக்குதான். அப்போ இங்க வந்து ஒரு சன்மார்க்க தளபதியும் ஒன்று அப்போ சன்மார்க்க தளபதியும் குறித்தா இந்த இடத்த போர்க்களம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். அதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இந்த ராஜாளி பறவைன்னு ஒரு பறவை எல்லாம் பார்த்துருக்கு. கழுவிலே ஒரு உசக்தியான ஒரு ராஜாளி பறவை மிக உயரமாக பறந்து செல்லக்கூடிய, மிக உயரமாக சின்ன குழி காக்காக்கெல்லாம் எட்டாவது அளவு உயரத்தில் வந்து கூடு கட்டி அந்த கூட்டில் வந்து முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிக்கும். அந்த கூடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முள்ளில் கட்டுவோம். அந்த முள்ளில் கட்டி அந்த
அந்த இறகு உள்ளார இருக்கிறது, அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற கதர், அந்த ஒரு ஃபைன் கதர், அந்த ஒரு மெல்லிய இறகுலாம் உள்ள அப்படியே ஸ்லீப்பர் மேட்ரஸ் மாதிரி அப்படியே நீட்டாக பண்ணிடுவோம். வெளியில் ஃபுல்லாக உள்ள பூரா அந்த இறகு, அந்த இறகை வச்சு அந்த கூடை கட்டி அதுக்குள்ள முட்டையை பொறிச்சிடும். முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையெல்லாம் பொறிஞ்சி அந்த ராஜாளி குஞ்சுகள் எல்லாம் அங்கே இங்கே அந்த அப்படியே அந்த ஃபெதர்ஸ்ல ஓடி ஆடி விளையாடும். இந்த ராஜாளி பறவை மட்டும், தாய் பறவை மட்டும் போய் அதுக்கு இறைகள் எடுத்து கொடுக்கும். கொடுத்து அந்த ராஜாளி பறவைகளுக்கெல்லாம், அந்த குட்டி பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறகு முளைச்சி அது நல்லா பறக்கணும். எல்லாம் கூடுக்குள்ளேயே இருக்கு, உயரத்தில் இருக்கு. ராஜாளி பறவைக்கு இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உயரத்தில் சூரியனுக்கு நேர் எதிராக பறக்கக்கூடிய பறவை. மற்ற பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஆப்போசிட் இருக்கும். இது மட்டும் அது நேராக சூரியனை நோக்கி போகும். அப்போ அந்த குட்டி பறவைகள்லாம் பறக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன், அந்த ஒரு பீரியட் வரும்போது இந்த ராஜாளி பறவை என்ன பண்ணுவான், தன்னுடைய அழகுகளால் அந்த ஃபைன் ஃபெதர்ஸ் அப்படியே அந்த இறகுகளை எல்லாம் நீக்கி உள்ள இருக்கிற முள்ளுலாம் அந்த குருவிக்கெல்லாம் குத்தணும். அந்த ராஜாளி குருவிக்கெல்லாம் அந்த சின்ன சின்ன ராஜாளி குட்டி பறவைகளுக்கெல்லாம் அந்த ஃபெதர்ஸ் குத்தி, அந்த ஃபெதர்ஸுடைய அந்த முள்ளுடைய குத்து வலி தாங்காமல் அது அங்கேயும் மியாமியான்னு கத்தி அப்படியே வெளியே வந்து அந்த கூட்டை விட்டு வெளியே வந்து பறக்க வருவான். அப்படியே பறக்கும்போது இந்த ராஜாளி பறவை கூடவே பறக்குமா, வாய்ப்பறவை பறந்து திரும்பி பார்க்கும்போது அதுக்கு பேர் தான் கழுகு பார்வைன்னு. அந்த பறவை இப்படி திரும்பி பார்க்கும்போது எந்த குருவிகள்லாம், எந்த சின்ன பறவைகள்லாம் அழகாக பறக்கிறதுக்கு ஃபுல் கெப்பாசிட்டியோட பறக்குதோ அதை விட்டுருவோம். அதுக்கு மேலே அதை வந்து அதுவும் அதுக்கு இறையிடாத அதுவும் திரும்பி வர மற்ற எதெல்லாம் கஷ்டப்படுமோ அதை மட்டும் இது பண்ணி காப்பாற்றுமா. அப்போது இந்த பறவைகள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காக இந்த ராஜாளி பறவை வந்து இது வந்து இந்த விஷயத்தை பண்ணும். அதே மாதிரி சன்மார்க்கம் என்ற அழகிய மென்மையான இறகுகளால் ஜீவகாருண்யம் என்ற ஒரு அருமையான தத்துவத்தினால் ஆகக்கூடிய இறகுகளால் நம்ம எல்லாம் ஒரு அழகான ஒரு கூட்டில், யாருடைய உயரத்திற்கும் எட்டாத உயரத்தில் அப்பாலுக்கு அப்பால் நமது பெருமானார் நம்மளை எல்லாம் இந்த ஒரு சன்மார்க்க கூட்டங்களை எல்லாம் இந்த ராஜாளி கூட்டில் உள்ள பறவைகளை கூட மேலே அப்படியே அமிழ்த்தி அழகாக இன்னைக்கு பெருவெளித்தனங்கிற ஒரு பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக உருவாக்கி, ஏன்னா அந்த குருவி பறக்கணும்ன்றது ராஜாளி தாய் பறவைக்கான பிரச்சனை. அது தாய் பறவைக்கு பிரச்சனையினால தான் இதெல்லாம் பறக்கணும். அதே எண்ணத்தில் தான் பெருவெளிங்கிற பிரச்சனை, தனக்கான பிரச்சனையை அவரே உருவாக்கி இன்னைக்கு அந்த இறகுகளை பூரா நீக்கி அந்த உள்ள வெளியில் குத்துது. இந்த பெருவெளியை அவங்க கட்ட போறாங்க, எல்லாரும் கட்டணும். காரணம் மட்டும் குடிக்குள்ள இறங்கி போராடுறாங்க. கண்மாரிகள் எல்லாம் அங்கங்க போராட்டம், அண்ணன் கடவுள மாபெரும் போராட்டம் நடந்தது. ராஜத்தும் செடியில் போராட்டம். ஸோ இந்த ராஜாளி பறவைகளாக சித்தரித்த நாம் கண்மாரிகளாக இன்று சன்மார்க்க வழிகள் நம்ம பெருமானார் நம்ம வந்து தயை கூர்ந்து நம்மளை எல்லாருமே வந்து அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்து அந்த கருத்தியல் போதலிலிருந்து வெளியே வந்து இன்று ஒரே நோக்கம், பெருவெளியை காப்போம், சன்மார்க்கத்தை மீட்போம், சன்மார்க்கத்தை உலகையே கொண்டு செல்வோம். சர்வதேச மையம் அல்ல, இது சர்வநாச மையம். சூரியனை நோக்கி நம்ம அத்தனை சன்மார்க்க உதயசூரியன் இல்லை, சூரியனை நோக்கி நமது அத்தனை சன்மார்க்கிகளையும் பறக்க வைத்து இன்று நாம் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கு சுத்ததேகம் பிரணவதேகமாகிய நமக்கு அளித்து எல்லாமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்மளை எல்லாருமே காப்பாற்றி இந்த வழக்கிற்காக மீண்டும் உச்ச நீதிமன்றம் செல்லும் தருணம் வந்துவிட்டது. நாங்கள் எதிர்த்து மீண்டும் உச்ச நீதிமன்றம் செல்கிறோம், அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் பதிவு செய்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று நாம் அனைவரும் இந்த மகாமண்டலத்திலே முழங்கி வல்லல் பெருமானாரின் கூட்டத்தின்படி அந்த பெருவெளியை மீட்டு அனைத்து மார்க்கங்களுக்கும் ஒப்பால் ஒரு சன்மார்க்கமும் இறைவனை சேர்வதற்கான ஒரு எளிய வழியை காட்டக்கூடிய இந்த சன்மார்க்க பாதைகள் நம் அனைவரையும் கொண்டு சேர்த்து வல்லல் பெருமானார் நம்மளை ஆசீர்வதித்து தருள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுடைய வாய்ப்பளித்து நம்முடைய நண்பர்களின் சார்பாக கணப்பையா அவர்களும் சாது ஜெயராமனையா அவர்களும் இணைந்து அவர்களுக்கு சாலை அளிப்பார்கள். அதனை தொடர்ந்து
என் பேர் எம்.கே. பார்த்திபன், வடலூர் பாரதிபுரம் கிராமத்தை சார்ந்தவன். அந்த 81 நாணய நிலத்தை வழங்கிய முன்னோர்களுக்கு கிராமத்தை சார்ந்தவன். இன்னைக்கு அவர் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் சொன்னார். 5 நிமிஷம்லாம் என்னால் பேசி முடிக்க முடியாதுன்னா அதை கூப்பிட்டு எதுக்கு இதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன நடக்குதுன்றது நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்க, இல்லை டிவியில் பார்த்தீங்க. ஒரு நாளைக்கு